Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக லெமன் சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தாதான் அந்த சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இன்றைக்கி நான் 200 கிராம் பேக்கெட் ரைஸ் சேமியா எடுத்திருக்கேன். இதுக்காக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அந்த மஞ்சள் கலர் இதுலேருந்து தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம சேமியாவை இதில் போட்டுடலாம். சேமியா போட்டதுக்கு அப்புறமா எக்ஸாக்டாக 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம இதை வேக வைக்கணும், இல்லைனா குழஞ்சி போயிடும். மஞ்சள் தூளை நீங்கள் சேமியா வேக வைக்கும் போது சேர்த்தா தான் அந்த கலர் அந்த சேமியாவுக்கு வரும். நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா அவ்வளோவா எல்லா இடத்துலையும் படாது. 1 நிமிஷத்தில் நான் சேமியாவை எடுத்துட்டேன். சேமியாவை எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு பரப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக சேமியா கிடைக்கும். இது லைட்டாக ஆறுற வரைக்கும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதோ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இது கூடவே வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அதில் தேவையோ அந்த அளவுக்கு. பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சாதத்துலேயும் நம்ம லெமன் யூஸ் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் இஞ்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரியும் வேர்க்கடலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சில பேர் ஒரு பைட்லேயும் வரணும்னு நினைப்பாங்க. சில பேர் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இது கூடவே 1 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த சேமியாவுக்கு வெங்காயம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க 1 நிமிஷம் போல். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும். உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே சேமியா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப்புக்கு குறைவாக ஊற்றிக்கணும். இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா இந்த மஞ்சளும் உப்பும் அங்கங்கே நின்றுடாமல் எல்லா இடத்துலையும் படுறதுக்காக தான். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 1 நிமிஷத்தில் இந்த தண்ணி நல்லா சுண்டி போயிடும். இந்த ஸ்டேஜில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி சேமியா செய்யும்போது இருக்கட்டும், நம்ம எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். அப்போ தான் அந்த லெமனோட ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த சேமியாலையும் ரைஸ்லேயும் இருக்கும். நல்ல பெரிய எலுமிச்சை பழமாக இருந்தால் 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சேமியா பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இந்த சேமியாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் சேமியாவுக்கு பதிலாக வேக வச்ச சாப்பாடு சேர்த்துக்கணும். சாப்பாடு வடிக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது அது ரொம்ப அப்படியே கெட்டி கெட்டியாக அங்கங்கே ஆகிடும். அதே மாதிரி தான் சேமியாவுக்கும் நம்ம நல்ல உதிரி உதிரியாக நம்ம வேக வச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா சேமியாவும் குழஞ்சி போயிடும். சேமியா சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம வந்து கிளறிட்டு இறக்கிடலாங்க. நம்மளோட சுவையான லெமன் சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. மோஸ்ட்லி நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெமன் ரைஸ் செய்வோம், சேமியா வந்து உப்புமா செய்வோம். அதுக்கு ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த சேமியா வச்சு தயிர் சேமியா, தேங்காய் சேமியா கூட வந்து செய்யலாம். அதாவது நம்ம தேங்காய் சாதம், தயிர் சாதம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.